ஹலோ காய்ஸ், நான் என் பேர் சர்வேஷ். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது இந்த 3x3 கியூப் எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஸோ 3x3 பேசிக்காக இந்த சைட் 3 இருக்கும், இங்கே 3 இருக்கும். இதுதான் 3x3ன்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தா இந்த 3x3 வந்து போடும்போது நம்ம 9 கியூப்ஸ் இந்த குட்டி குட்டி கியூப்ஸாக வரும் நமக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இந்த கியூபை இப்போ நான் வந்து ஷஃபில் பண்ண போகிறேன், நான் கலைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கியூபை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கியூப் வந்து எல்லா சைடும் இந்த கலர் எடுத்துகிட்டு வரணும். எல்லா சைடும் ஒரே கலரு, ஒன்றுமே கலைக்காமல் எடுத்துகிட்டு வரணும். இதான் கேம். இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்கும் மேத்தமெட்டிக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நான் இந்த கியூபை நான் வந்து கலைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கியூபை கழிச்சு வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு மெத்தடை ஒரு அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். சி ஃபார்ம். இந்த சி ஃபார்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து கிராஸ். அப்படின்னா இங்கே எல்லோ இருக்கா, இதை சுற்றி ஒயிட் வரணும். நான் காட்டுற இடம்னா இந்த க்ரீன் இருக்க இடம், இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. ஸோ சுற்றி ஒயிட் எடுத்து வரணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வரும்போது கிராஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து எஃபோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ். அப்படின்னா இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் லேயரும் இந்த செகண்ட் லேயரையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ். அடுத்து ஓ சி ஃபார்ம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஓ வந்து ஓஎல்எல். ஓஎல்எல் லாஸ்ட் லேயர். ஸோ இந்த லாஸ்ட் லேயரை நம்ம வந்து ஏனோன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் சென்டரில். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணணும். அந்த கலர் எடுத்து பண்ணணும். அதான் ஓஎல்எல்னு சொல்லுவாங்க. ஓஎல்எல் லாஸ்ட் லேயர். அடுத்து பிஎல்எல், பெர்மியூட்டிங் லாஸ்ட் லேயர். அந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கார்னர்ஸை அந்த செகண்ட் லேயர் நடுவில் இருக்கு தானே, இந்த ரோலில் கரெக்டாக எடுத்து வரணும். அந்த கார்னர்ஸ் இந்த மாதிரி கார்னர்ஸு. ஸோ இதான் சி ஃபார்ம்னு இருக்கும் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து அவங்க கிராஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த எல்லோ இந்த சென்டரில் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே சென்டரில் எடுத்து வரதுனால எல்லா சைட்லையும் ஒயிட் வந்து நடுவில் இருக்கும். இப்போ இங்கே ரெட் இருக்குது, ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கும் அந்த எப்போவுமே அந்த ஒயிட்டு. ஸோ இதை வந்து மேலே எடுத்துருவாங்க, ஸ்லோவாக மேலே திருப்பி எடுத்துருவாங்க. இது வந்து ஜஸ்ட்டு சும்மா நம்ம லாஜிக்கலாக பண்ணணும். ஓகே. அடுத்து நமக்கு எங்கே ஏற்கனவே ஒரு ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு கூட. ஸோ ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இங்கே இருக்குது, இங்கே ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்குது. அடுத்து நமக்கு வேண்டியது ஒயிட் அண்ட் ரெட்டு. ஸோ ஒயிட் அண்ட் ரெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஒயிட் அண்ட் ரெட் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ மேலே சுற்றுங்க, இப்போ மேலே எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணினா நீங்கள் வந்து இந்த கிராஸ் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து நம்மளுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ தேவை. நம்மளுக்கு இங்கே ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூவை நம்மளுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து மற்ற கலர்ஸ் இதாகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேலே இருக்கிறத இப்போ ட்விஸ்ட் பண்ணணும். மேலே இருக்கிற ட்விஸ்ட் பண்ணிட்டு ஓகே, அடுத்து உணர்ந்தல் ட்விஸ்ட் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படின்னு நமக்கு வந்து ஷஃபில் ஆயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்து வரணும். அப்போ எப்படின்னா இப்படி எடுத்து வந்து இப்படி எடுத்து வரணும். ஸோ இங்கே ஒயிட், இங்கே நடுவில் எல்லோ இருக்குது, சுற்றிலையும் ஒயிட் இருக்குது. இந்த கார்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த கார்னர்ஸ் இருக்கிறது கவலைப்படாதுங்க. இப்போ நம்ம வந்து இங்கே சென்டரில் இங்கே தெரியுது தானே, இங்கே க்ரீன் ரெட்டு இங்கே தெரியுது தானே. ஸோ அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும். நம்ம வந்து இங்கே க்ரீன் இருக்குது சென்டரில், இந்த சென்டரில். நம்ம இங்கே ஒயிட்டு க்ரீன் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி ஓகே ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே சேருங்க. ஸோ க்ரீன் இங்கே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். ஆரஞ்சு வந்துடும், ப்ளூ வந்துடும், அடுத்து இங்கே ரெட் வந்துடும். ஆனால் சில பேருக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக வரும். இந்த மாதிரி ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக வரும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்,
இப்போ ஃபஸ்ட் திங் பண்ண போகிறது இந்த மாதிரி இருக்கும்போது 1 2 கீழே திருப்பி வருவோம். ஸோ சென்டரில் ஒயிட் இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதே எல்லா சைடும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா எல்லா சைடும் நம்ம வந்து மாற்றி அடிச்சா. ஸோ 1 2 கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. ஒயிட் பக்கத்தில் நம்ம ப்ளூ கிடச்சிச்சு, அடுத்து ஆரஞ்சு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ரெட் இங்கே கீழே எடுத்துப்பாங்க. அப்படியே 1 2 அடுத்து க்ரீனு. ஸோ 1 2. ஸோ நம்ம ஒயிட் கிளாஸ் வந்துடுச்சு. நம்ம ஒயிட் சென்டரில் இருக்குது. இங்கே 1 and 2 and 3 and 4. ஸோ எல்லா 4 சைட்லையும் க்ரீனு ரெட்டு ஆரஞ்சு ப்ளூ கலர்ஸ் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம கார்னர்ஸ் பண்ணணும். சரியா? நம்ம கார்னர்ஸ் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.